இயேசுவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்பதற்கு நலமும் சகலவித விருட்சங்களையும் தோட்டத்திலே நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மையும் தீமையும் அறியத்தக்க விருட்சத்தின் பூமியில் முளைக்க பண்ணினார். இந்த இடத்துல பார்க்கும்போது தேவன் முளைக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். தோட்டத்திலே ஆதாம் கொண்டு வைத்த பிறகு அந்த இடத்திலே ஒரு முளைக்கிற கனிகளாக தேவன் முளைக்க வைத்ததை பார்க்க முடிகிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியில் முளைக்க பண்ணினார். அப்படியானால் பூமியிலே முளைக்க பண்ணுகிற தேவன், அவருக்கு வல்லமை உண்டு. பூமியிலே முளைக்க பண்ணுகிற தேவன். அவர் பூமியிலே வட்டாந்தரையான இடத்திலே கூட அதுல ஒரு முளைக்க பண்ணுகிற தேவன், முளைக்க பண்ணுகிற தேவன். வட்டாந்தரையான இடத்துல கூட தேவன் அதை முளைக்க பண்ணி ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளையிலே ஒரு நன்மையும் நடக்காதபடிக்கு இருக்கிறது என்று நாம் சிந்தித்திருப்போம். என்ன ஒரு நன்மையும் நடக்காமல் இருக்கிறது என்று நாம் அநேக தடவை மனதுக்குள்ளே போராட்டமா இருக்கும். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், நான் முளைக்க பண்ணுகிற தேவன். உனக்காக நான் வந்து என்ன செய்வேன்? முளைக்க பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். வட்டாந்தரையா இருக்கிற வாழ்க்கையை அதை மாற்றி அதிலே ஒரு முளைக்க பண்ணுகிற தேவன், அதுல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் என்று வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த இடத்திலே பார்க்கும்போது நன்மையும் தீமையும் அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்று சொல்லப்பட்டது. அப்படியானால் தேவன் சொல்லுகிறார், நன்மையும் தீமையும் விருட்சத்தின் கனி என்று சொல்லப்பட்டது. அதிலே நன்மையும் உண்டாகும், தீமையும் உண்டு. எதை நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்கள் என்பதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. நம் நன்மையை தெரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே தேவன் நம்மளை கொண்டு போக அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதை புரிந்து கொண்டோமானால் இந்த வேதம் வசனம் உங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறது. நம் அதிகமான நன்மை செய்கிறவர்களாகவே இருந்தாலானால் நிச்சயமாகவே நம்ம வெட்டாந்தரையா இருக்கிற வாழ்க்கையை அவர் முளைக்க பண்ணி ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அதை புரிந்தோமானால் நிச்சயமா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும், வறட்சியெல்லாம் மாற்றி